ஸோ அடுத்ததாக பிறந்தநாள் அப்படின்னாலே வந்து கிஃப்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இப்போ கிஃப்ட் கொடுக்க டைம் வந்துருச்சு. ஸோ கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஸோ சாருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அது ஒரு ஏவி மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். சோர் இல்லாமல் சித்திரம் எழுதியதன் மூலமாக தமிழ் சினிமாவில் தனக்கென அடையாள சுவரை வரைந்த மகா கலைஞன் இவர். இவர் எழுப்பிய ஒரு கை ஓசை 8 திக்கும் ஒலித்த அந்த நாட்களை யாரும் மறக்கவில்லை. அந்த நாட்கள் இல்லை, அந்த 7 நாட்கள். அந்த திரைப்படத்தை காண விடியும் வரை காத்திருந்து டிக்கெட் எடுத்த ரசிகர்கள் பல பேர். ஒரு நாள் பார்த்தால் போதாது என இன்று போய் நாளை வந்தவர்களும் அதிகம். இடையில் சாந்தமாக மௌன கீதங்கள், டார்லிங் 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 என காதல் கீதங்கள். இப்படி கீதங்கள் பாடியவர் திடீரென பொய்சாட்சி சொல்ல திடீரென தூறல் நின்று போச்சு. தூறல் நின்னால் என்ன, அடைமழை பெய்ய வைத்தது ஒரே ஒரு முந்தானை முடிச்சு. முந்தானைக்கு முடிச்சு இட்டவர் தாவணிக்கு கனவு இட்டார். தாவணி கனவுகள். தமிழ்நாட்டில் கட்டினார் ஒரு சின்ன வீடு. ஆனால் வட இந்தியாவில் ஆக்ரி ராஸ்தா எனும் மாபெரும் கோட்டையையே கட்டினார். அப்படியான எங்க சின்ன ராசா ஆரிராரோ பாடினால் கூட அவசர போலீஸ் 100 வந்துவிடும். காரணம் கூட்டம் அப்படி கூடும். இந்த கலைஞர் மனசு எப்பவும் பவுனுதான். அந்த கலைஞரின் ராசுக்குட்டி அவதாரம் மாசுதான். அந்த வரிசையில் சுந்தர காண்டத்தை திரையில் எழுதிய மகா கலைஞரின் வீட்டுல விசேஷங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி இருந்தா அந்த ராஜகுமாரிக்கு இந்த ராஜகுமாரனை நிச்சயம் பிடித்திருக்கும். வேட்டிய மடிச்சு கட்டி நின்னாலும் இவர் சொக்க தங்கம் தான். பாரிஜாத பூவால் வாகை சூடி நின்றாலும் எக்காலமும் +2 படிக்கும் இளைஞனாக வலம் வரும் சித்துதான் உங்கள் கே. பாக்யராஜ். இப்படி கலைத்துறையில் எம்ஜிஆரின் தலையுலக வாரிசாக அவதரித்த அக்மார்க் தங்கத்திற்கு ஐகான் ஆஃப் இந்தியன் சினிமா என்ற விருதை வழங்கி கௌரவிக்கிறது லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். Dr. Joseph Ilathendral, founder and chairman of Lincoln Book of Records, and also to come and join us on the stage to give away the award. So sir மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ திரு பாக்யராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த அவார்டை பெற்றுக்கொள்வதற்காக. First team